வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பியல் பிரச்சனைகள் தொடர்பாக நாம் கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக கருத்துருவாக்கம், அதாவது நாம் ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு நமக்கென சொந்தமாக அபிப்பிராயங்கள் இருக்கிறதா, அல்லது நாம் கேட்பதையெல்லாம் நாம் அப்படியே நம்முடைய கருத்துக்களாக்கி கொண்டு மற்றவர்களிடம் சொல்கிறோமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்போதுதான் நாம் கேட்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அதை எல்லாவற்றையுமே நாம் சற்று சிந்திக்க பழக வேண்டும். நாம சிந்திக்க முடியும் என்றால் நிச்சயமாக சிந்திக்க முடியாது. நாம் மற்றவர்களிடம் கேட்கலாம், அதனுடைய மாற்று தரப்புகளை கேட்கலாம். இப்பொழுது வரலாறு தொடர்பாக பல தகவல்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. இப்பொழுது உதாரணத்திற்கு ஒருவர் சொல்லலாம், எங்களுடைய பாரம்பரியம், நாங்கள் ஒரு ஆண்ட பரம்பரை, நாங்கள் ஒரு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தோம் என்று ஒருவர் சொல்லலாம். நாம் கேட்பதற்கு நாம் ஒருவேளை அந்த சமூக பிரிவினை சேர்ந்தவர்களாக இருந்தால் நமக்கு அது மகிழ்ச்சியாக கூட இருக்கும். ஆனால் வரலாற்றில் சம்பவங்கள் எப்படி நடந்தன, இதை நாம் தேடி சென்று படிக்க வேண்டும். ஒரு தரப்பாக சொல்லப்படுகிற வரலாறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லோருக்குமே ஒரு கிளைம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி உண்மையிலேயே வரலாற்றில் என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள், அந்த பெருமைக்கு இன்றைக்கு நாம் சொந்தம் கொண்டாட முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு விஷயம் என்பது, நம்முடைய பாரம்பரிய பெருமைகளை நாம் பேசுகிற போது மற்றவர்களை நாம் குறைவாகவோ இழிவாகவோ நினைக்க தொடங்குகிறோமா? இதை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு கருத்துருவாக்கம் என்பது நம்முடைய சிந்தனையில் அப்படித்தான் உதிக்க முடியும். மாறாக நமக்கு என்ன சொல்லித்தரப்படுகிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போ இது உதாரணத்திற்கு இன்னொன்றையும் கூட சொல்கிறேன். நாம் நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி பேசினாலும் சரி, அல்லது நிகழ்கால வாழ்க்கையை பற்றி பேசினாலும் சரி, அல்லது நம்முடைய சொந்த சாதி மதம் சார்ந்த சில பெருமிதங்கள் நமக்கு இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையுமே நாம் நிறுத்தி பார்ப்பதற்கான ஒரு தராசு இருக்கிறது. அது என்ன தராசு? அதுதான் ஜனநாயக உணர்வு, சமத்துவ உணர்வு. இதைத்தான் நவீன சிந்தனை என்கிறார்கள். நாம் எல்லோரும் சமம், யாரும் பிறப்பாலோ அல்லது வேறு வரலாற்று காரணங்களாலோ நான் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல. மாறாக நாம் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள், நாம் அனைவரையுமே சமமாக நடத்த வேண்டும். இது ஒரு யாட்ஸ்டிக், அதாவது ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலை வைத்துத்தான் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அளக்க வேண்டும். ஒரு மனிதன் நடப்பதற்கு எப்படி ஒரு நிலம் வேண்டுமோ அதே போன்றுதான் நம்முடைய சிந்தனைகளை எதன் மீது கட்டமைக்கிறோம் என்பது. நாம் தவறான அளவுகோல்களின் மீது நம்முடைய சிந்தனைகளை நாம் வைக்கத் தொடங்கினால், அதன் வழியாக நாம் அளக்கத் தொடங்கினால், இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கிற போது உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் தான் சொல்கிறேன், சிந்தனை என்பது தனிப்பட்ட ஒன்று அல்ல, அது தனியாக நமக்குள் உதித்து வருவது அல்ல. கருத்துக்கள் என்பது நாம் எந்த அளவுகளின் மீது நம்முடைய கருத்துக்களை உருவாக்குகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. நாம் ஜனநாயக உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் உலகத்தை பார்ப்பது ஒரு விதமாக இருக்கும். ஜனநாயக உணர்வு இல்லாத ஒரு எதேச்சாதிகார மனம் கொண்டவர்களாக இருந்தால் இந்த உலகம் இன்னொரு விதமாக இருக்கும். உதாரணமாக, ஆண் பெண் உறவில் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த உறவை அணுகுகிற விதம் ஒரு விதமாக இருக்கும். ஆணாதிக்க எண்ணம் கொண்டவர்கள் ஒரு உறவை அணுகுவது வேறு விதமாக இருக்கும். நான் ஆணாதிக்க எண்ணம் கொண்டவனா அல்லது பாலின சமத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவனா, இதுதான் எல்லா உறவுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அப்படி என்றால் உங்களுடைய யாட்ஸ்டிக், உங்களுடைய அளவுகோல் என்ன? இதை முதலில் பரிசீலனை செய்யுங்கள். உங்கள் அபிப்பிராயங்கள் சரியா இல்லையா என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் அடிப்படை அளவுகோல் என்பது அது ஜனநாயக சிந்தனை, சமத்துவ சிந்தனையிலிருந்து தொடங்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.